அத்தியாயம் 81. தென்றல் வராமல் வீட்டுக்குள் வரமாட்டேன் என அப்படியே சமணம் போட்டு அமர்ந்து விட்டான் ஆழி. ஏன்பா இப்படி அடம் பிடிக்கிற? வாசல்ல நிக்க கூடாதுப்பா என்று யார் என்ன சொன்னாலும் அந்த ஆளு கேட்பானா என்ன? அத்தனை பேரும் காத்திருந்தார்கள். தென்றல் அறையை பார்த்து கத்தினான் ஆழி. இப்ப நீ வராம ஆழ்த்தி எடுக்காம நான் உள்ள வரமாட்டேன் என்றான் அழுத்தம் திருத்தமாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல நேரம் முடிந்துவிடும். தென்றல் கடிகாரத்தை பார்த்து நகத்தை கடித்தாள். எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைப்பாள்? ஏன் இப்படி பண்ற? பேசாம உள்ள வரியா இல்ல குண்டு கடா தூக்கிட்டு போட்டுமா? பொறுமை இழந்த அனலும் பல்லை கடித்தான். என் தென்றல் வராம நான் நகரவே மாட்டேன் என்று அவன் அசையவே இல்லை. இவன என்று பல்லை கடித்தபடி அனல் ஆழியை நோக்கி நகரும் வேலை. அடட, தென்றல் வந்துருச்சு. கிழவி ஒன்று குரலை உயர்த்தி சொல்லவே அனல் மட்டுமல்ல, ஆழி அவர்களுடன் ஆராவின் பார்வையும் அவள் பக்கம் திரும்பியது. ஆழி எழுந்தான். ஆராவின் பார்வை தென்றல் மீதுதான் இருந்தது. உனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டல்ல? அப்படி ஒரு கோபம் அவனுக்குள். தென்றல் அமைதியாக ஆரா பக்கம் திரும்பி பார்த்தாள். நீ எனக்கு சத்தியம் செய்திருக்கிறாய் என குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள் அவள். நீ ஆரத்தை எடுக்காம உள்ள வரமாட்ட என அடம் பிடித்தான் ஆழி. தென்றல் பெருமூச்சு விட்டாள். நார்த்தி எடுக்கக்கூடாதுரா ஆழி, பொறுமையாகவே எடுத்து சொன்னாள். நீ என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. உனக்கு மிச்சிதான் எனக்கு எல்லாமே. தீட்டு உடம்புக்குதான், மனசுக்குல்ல. எடு என்றான் ஆர்த்தி தட்டை கண்காட்டி. ஆரா தென்றலை முறைத்து பார்த்தாள். தென்றல் திரும்பி ஆரத்தி தட்டை பார்த்தவள் என்ன நினைத்தாளோ, பட்டென்று பக்கத்தில் பட்டு பாவடை போட்டு குட்டியாய் நின்று கொண்டிருந்த அஞ்சலி பாப்பாவை தூக்கினாள். தென்றல் என்ன செய்கிறாள் என்று அனைவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, அவள் குழந்தையை தூக்கியபடி இன்னொரு கையால் ஆரத்தி தட்டை வாங்கி குழந்தை கையில் பிடிக்க செய்தாள். தென்றல் குழந்தையை தூக்கி இருக்க, குழந்தை கையில் ஆரத்தி தட்டு இருந்தது. அங்கிருந்த அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆழி இதழில் ஒரு சின்ன புன்னகை கீற்று. ஆரா முகமே மாறியது. அவள் இப்படி செய்வாள் என்று ஆரா எதிர்பார்க்கவில்லை. இப்ப சந்தோஷமா? ஆழி சிரித்தான். 2 பேர் சேர்ந்து நில்லுங்க. ஆரா அவனை உரசாமல் நெருங்கி நின்றாள். ஆழிக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. குழந்தையின் கையை பிடித்து ஆரத்தி எடுத்தாள் தென்றல். அவள் கையை பிடித்த இருவரின் நெற்றியிலும் குங்குமம் தொட்டு வைத்தாள். உள்ள போங்க என்று இவளை தெருவில் கொண்டு போய் ஆரத்தி தண்ணியை ஊற்றி விட்டு வந்தாள். அதற்கு பின் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் பட்டும் படாமல் செய்து முடித்தார்கள். ஆழி தென்றல் மீது கோபமாக இருந்தான். அவள் பேச சென்றாலும் அவன் கோபித்துக் கொண்டு செல்ல இப்படியே இரவும் வந்தது. இருவருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு வேகமாக நடந்தது. ஆராவை ஒரு பக்கம் சடங்குக்கு தயார் செய்தார்கள். இன்னொரு பக்கம் ஆழிக்கும் அலங்காரம் நடந்தது. அனலுக்கு இன்று நல்ல வேலை. உண்மையில் அவன்தான் அனைத்தையும் இழுத்து போட்டு செய்தான். கொஞ்ச நேரம் கூட அவன் ஓய்வு எடுக்கவே இல்லை. அவன் சோர்வாக அறைக்குள் வரும் பொழுது தளதளவென்று சில்க் சேலையில் ஜன்னல் ஓரமாய் நின்று கொண்டிருந்த மனைவியை கண்டதும் அவன் சோர்வெல்லாம் எந்த திசைக்கு பறந்தது என்று தெரியவில்லை. ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து என் சோடா புட்டி செமையா இருக்காளே. அவனுக்கு அப்படியே வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. அவளோ நண்பன் பேசவில்லை என்று கடுப்பில் இருந்தாள். அதனால் ஜன்னல் வழியாக வானத்தில் கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. கும்முன்னு இருக்கா. என்ன இருந்து என்ன பண்ண? இவ்ளோ பக்கத்துல இருந்தும் ஆசைக்கு இல்லைனாலும் ஊருக்கு அளவு கூட தொட்டுக்க முடியலையே. என்ன பண்ணலாம் என சுற்றி முற்றிலும் தேடினான். படார் என்று பல்பு போல் அவன் மண்டைக்குள் ஒரு யோசனை வந்தது. இதோ இப்ப வரண்டி செல்லக்குட்டி என்று அங்கிருந்து வெளியே சென்றவன் முகம் பளிச்சென்று மாற கையில் ஒரு எண்ணெய் குப்பியுடன் உள்ளே வந்தான். மவளே, நீ சொன்ன வார்த்தையை வச்சே இன்னைக்கு ரொமான்ஸ் பண்றண்டி செல்லக்குட்டி. இப்ப தெரியும் மாமா யாருன்னு என்று குறும்பாய் சிரித்து கொண்டவன் கதவை மூடி தாழ்பால் போடவும் மறக்கவில்லை. செல்லோ என்றவள் ரியாக்ட் செய்யும் முன் அவளை பின்னால் இருந்து தூக்கி கட்டிலில் போட, தென்றலுக்கு அவன் திடீரென்று தூக்கி வருவான் என்று எதிர்பாராதவள் அவனை திட்ட வாயெடுக்கும் நேரம் அவன் கைகளிலிருந்த எண்ணெய் குப்பி கண்டு குழம்பினாள். என்ன இது? என்ன? அது தெரியுது. அதை எதுக்கு நீ கையில வச்சிருக்க? உனக்குதான் வயிறு வலிக்குதுல. அதுக்கு? அவள் கொஞ்சம் பம்மி கொண்டு கேட்டாள். இந்த எண்ணெயை எடுத்து கை நிறைய ஊத்தி ஊத்தி? அவள் அதே டோனில் கேட்டாள். அப்படியே வயிற்றுல தேய்ச்சா வயிறு வலி காணாம போயிருண்டே. இப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட கேட்டு வந்தேன்டி. ஒரு மார்க்கமாக சொன்னான். அவளுக்கோ அதிர்ச்சி.
டேய் உன்னை கொன்னுருவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல நீ தள்ளிப்போ. முடியாது. என் பொண்டாட்டி வலியில துடிக்கும்போது நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? அவனும் அவளுக்கு சளைத்தவனா என்ன? எனக்கு ஒன்னும் இல்ல போடா அந்தாண்ட. அவள் நகர்ந்து கொண்டே கட்டில் ஓரமாய் சென்றாள். முடியாது டார்லிங் என்று அவள் காலை பிடித்து இழுத்து அவள் கைகளை பிடித்தான். அடே அரைவேக்காடு மண்டையா, என்னை விடுடா. சொன்னா கேளு, எனக்கு வயிறு வலி குறைஞ்சு போச்சுடா அப்புறம் வர வாய்ப்பு இருக்குல்ல சொல்லும். அதனால இப்பவே சரி பண்ணிடுவோம் என்றவன் விடவே இல்லை. அவள் மருண்டு பிடித்தாள். ஓ நல்லதுக்காக தான் செல்லம் என்று ஒரு கரத்தால் அவள் 2 கைகளையும் பிடித்து கொண்டவன் இன்னொரு கரத்தில் எண்ணெயை கை நிறைய எடுத்தபடி ஒரு மார்க்கமாய் அவளை பார்த்தான். பெண்ணவள் குண்டு விழிகள் 2ம் பெரிதாய் விரிந்தது. டே பொறுக்கி, அப்படி மட்டும் பண்ணேன் வை. அவள் பல்லை கடித்தாள். என்ன சொல்ல பண்ணுவ? விடுடா. அவள் சினுங்கினாள். அனல் பார்வையில் ஒரு குறும்பு. அவள் இடைப்பக்கம் இருந்த சேலையை மெல்ல விலக்கினான். அப்பொழுது அவன் நுனிவிரல் அவள் இடையில் உரசி சென்றது. ஒற்றை தொடுதலுக்கே அவள் ஹார்மோன்கள் தறிக்கெட்டு ஓடியது. என்னதான் இருந்தாலும் உருகி உருகி காதலித்தவன் ஆயிற்றே. அவன் தொடுதலில் கோபத்தை தாண்டியும் ஒரு உணர்வு எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. தென்றலை பார்த்தபடியே கையிலிருந்த மொத்த எண்ணெயையும் அவள் வயிற்றில் ஊற்றியவன் கையை வைத்து தேய்த்துவிட அடுத்த நொடி சூரியனை கண்ட பனியைப் போல உருகிவிட்டாள். அவன் கைகள் அவள் இடையில் சலனமில்லாமல் ஊர்வலம் செல்ல இருவரின் ஹார்மோனும் எரிமலை போல வீற்று எழுந்தது. அதிலும் அனல் நிலை படும் மோசம். அவளை சீண்டி பார்க்க மட்டுமே நினைத்தான். ஆனால் டேஸ்ட் பார்த்த பூனை சும்மா இருக்காது என்பதை போல இடையை தொட்ட கரம் சும்மா விலகி கொள்ளுமா என்ன? விடுடா என்று அந்த ஒற்றை வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் ஒரு யுகமே கடந்தது போல இருந்தது. இருவரும் மோகத்தின் பிடியில் இருந்தார்கள். இடையில் ஊர்ந்த கரம் மெல்ல மேல் உயர இருவரின் முகமும் 1 இன்ச் இடைவெளியில் இருந்தது. அவள் கைகளை இப்பொழுதே விடுவித்து விட்டான். தள்ளிப்போடா. அவன் வலது கன்னத்தில் அடித்தாள். அவன் வாங்கிக் கொண்டான். அவன் இடது கன்னத்தில் அடித்தாள். வாங்கிக் கொண்டான். இன்னொரு கன்னத்திலும் அடித்தாள். இருவரும் மோகத்தின் பிடியில் இருந்தார்கள். இடையில் ஊர்ந்த கரம் மெல்ல மெல்ல மேல் உயர இருவரின் முகமும் 1 இன்ச் இடைவெளியில் இருந்தது. அவள் கைகளை இப்பொழுது விடுவித்து விட்டான். தள்ளிப்போடா. அவன் வலது கன்னத்தில் அடித்தாள். அவன் வாங்கிக் கொண்டான். அவன் இடது கன்னத்தில் அடித்தாள். வாங்கிக் கொண்டான். இன்னொரு கன்னத்திலும் அடித்தாள். மீண்டும் மீண்டும் வாங்கிக் கொண்டவன் அவள் அடுத்து அடிக்கும் முன் அவள் கைகளை பிடித்து முத்தம் வைத்தான். அவள் உருவிக்கொள்ள பார்த்தாள். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். அவள் அடித்தாள். அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். அவள் அடித்தாள். அவள் மூக்கில் முத்தம் வைத்தான். அவள் அடித்தாள். அவள் கழுத்தில் முத்தம் வைத்தான். அவள் அடிக்க முயலும் முன் அவள் செவ்விதழில் முத்தம் வைத்து அவன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற அவன் முடியை பிடித்து இழுத்தாள். அவன் விலகவில்லை. அவன் கைகளில் கிள்ளி வைத்தாள். அவன் அசையவில்லை. அவள் செவ்வதழில் தேனெடுக்கும் ஆராய்ச்சியில் அவன் உச்சம் தொடும் வேலையில் இருந்தான். ஒரு கட்டத்தில் அவள் முடிகளை இறுக்கி பிடித்திருந்த கரம் அப்படியே அவன் முடியை அழுத்தி கோதி விட்டு அவனுக்கு இசைந்து கொடுக்க, அது போதாதா அவனுக்கு? அப்படியே அவளை மடியில் அமர வைத்து அவன் வேலையை தீவிரப்படுத்தினான். அவ்வளவு ஏசி காற்றிலும் இருவரின் உடலிலும் வேர்த்து கொட்டியது. பெரிதாய் இல்லை, ஒற்றை முத்தம்தான். அதற்கே இருவரின் உடலும் வேர்வையால் மூழ்கி போனது. அத்தியாயம் 82. முத்தத்திற்கே இருவரும் வியர்வையில் நனைந்து போனார்கள். ருசி கண்ட பூனை சும்மா இருக்காது என்பதனைப் போல அவனும் ருசி பார்த்துவிட்டு சும்மா இருப்பானா என்ன? முத்தத்தில் ஆரம்பித்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி மெத்தையின் மீதான வேலை சிறப்பாய் அரங்கேறியது. 1000 இருந்தாலும் காதல் கொண்டவன் தொட்ட நொடி நெருப்பில் காட்டிய நெய் போல உருகிப் போனாள். அவர்கள் ஆடைகள் அனாதையாகி போகினர். போர்வைக்குள் புது யுத்தம் கொள்ளும் வித்தையை அங்கே அரங்கேற்றி கொண்டிருந்தார்கள் இருவரும். அவள் உடல் முழுவதும் அவன் எச்சிலால் நனைந்து போனது. அவன் உடலெங்கும் அவள் நகக்கீரலால் சிவந்து போனது. அவள் அந்தரங்கமெல்லாம் அவனுக்கு அத்துப்பொடியாகி போனது. அவன் மீது அவளுக்கு கோபம்.
அந்த கோபத்தை கொஞ்சம் கலவியில் பயன்படுத்தி கொண்டால் போலும். வேண்டுமென்றே அவன் உடலை நகத்தால் கீறி வைத்தாள். ஊடலின் உச்சத்தில் இருந்ததால் அது வலிக்கவில்லையோ, இல்லை அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வலி இல்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அனல் அவளை பூ போலதான் கையாண்டான். வலிக்குதாடி என்று ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டான். அவளை சிறிதாய்க்கூட காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். உண்மையில் அவன் கையாளும் விதத்தில் அந்த மேனகையாக இருந்தாலும் சொக்கித்தான் போவர். கலவியில் இத்தனை சொர்க்கம் இருக்குமா என்பது இன்றுதான் அவளுக்கு புரிந்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவளுக்கு மனமில்லை. கோபமும் தன்மானமும் தடுத்தது. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு எதுவும் செய்யாமலே ஒரு ஜோடிக்கு கில்மா நடந்து கொண்டிருக்க, அங்கே பாலும் பழமும் பலகாரம் என்று அனைத்தும் பகுமானமாய் ஏற்பாடு செய்தும் ஒருத்தன் விட்டத்தை பார்த்தபடி கொட்டாவி விட்டு கொண்டிருந்தான். அவ்வளவு சீக்கிரம் ஆரா தன்னை மன்னிக்க மாட்டாள் என்று தெரியும். ஆனாலும் ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். எத்தனை வருடம் ஆனாலும் உயிருக்குயிரான ஒற்றை காதலி அல்லவே. காதலில் காமமும் இருக்கத்தானே செய்யும். அவளுக்கு அவன் கொடுத்த காயம் கொஞ்சமில்லை. அவளிடத்தில் வேறு யாராக இருந்தாலும் முதலில் இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் அவள் சம்மதம் சொல்லி இருக்கிறாள். அதுக்கு மட்டுமா? இதோ அவள் படுக்கை வரை அனுமதி கொடுத்திருக்கிறாள். அதுவே பெரிய விஷயம்தான். மொத்தமா இல்லாவிடனும் கூட ஒரு முத்தமாவது கிடைக்கும் என்ற நப்பாசையில் பொண்ணுக்கு பதிலாக ஆழி பால் சொம்புடன் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள் செல்ல, அவன் ஆசையில் ஒரு மூட்டை மண்ணை அள்ளி கொட்டுவது போல ஆராவும் அஞ்சலி குழந்தையும் இறுக்கி அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சத்தியமா பைப்புல ஏமாந்து போயிருச்சு. அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணிய ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அவனை பார்த்து கேலி செய்து சிரித்தது. இதற்காகவா இத்தனை ஆசையாய் பால் சொம்புடன் ஓடி வந்தான்? இருவரும் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இவன் ஏக்கமாக ஒரு பார்வையை பார்த்துவிட்டு அந்த பால் சொம்பை பார்த்தான். வடிவேல் காமெடிதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஒருத்தனுக்கு நிக்கவே வழி இல்லையா, இதுல 9 பொண்டாட்டி கேக்குதான் என்று எண்ணிக்கொண்டவன் பாலை குடிச்சிட்டு குப்பர் அடிச்சு படுத்து தூங்க வேண்டியதுதான் என்று மொத்த பாலையும் மொத்தமாக குடித்தவன் ஒரு தலையணை எடுத்து போட்டு வெறும் தரையில் படுத்தான். உறக்கமே வரவில்லை. பேராசையெல்லாம் இல்லை என்றாலும் அட்லீஸ்ட் பக்கத்திலாவது படுத்திருக்கலாம் என்று குட்டி ஆசை இருந்தது. ஆனால் அவன் பாட்டுக்கு விபரீத முடிவெடுத்து அவள் கண்ணகி போல் கண்ணால் எரித்து விட்டால் என்ன செய்வது? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பக்கத்துல படுத்தா என்ன தப்பு? உனக்கில்லாத உரிமையா? படுடா என்று உள்மனம் சீண்டி விடவே, அதானே எனக்கு இல்லாத உரிமையா என்று அவனும் ஒரு வேகத்தில் எழுந்து விட்டான். ஆனால் எழுந்த வேகத்தில் அவன் மூளை இன்னொரு பக்கம் பயமுறுத்தியது. டேய் ஆளி, அந்த கிறுக்கு பையன் மனசு சொல்றத நம்பாத. அப்புறம் அவகிட்ட செருப்படி வாங்கி திண்ணையில படுக்க கூட வழி இல்லாம பண்ணிடுவா என்று இன்னொரு பக்கம் மூளை எச்சரிக்கை செய்தது. ஆளி யோசித்தான். உண்மைதான். மனதின் பேச்சை கேட்டு அவளிடம் வண்டி வண்டியாய் வாங்கி கட்ட அவன் தயாராக இல்லை. பேசாம எல்லாத்தையும் மூடிக்கிட்டு படுக்கிறதான் எல்லாருக்கும் நல்லது என்று பேசாமல் அமைதியாக படுத்து விட்டான். அஞ்சலி பாப்பா ஆராவினை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை ஒரு ஏக்க பார்வை பார்த்தவன் அவர்கள் பக்கமாய் திரும்பி பார்த்தான். இதுநாள் வரை அவனுக்கென்று ஒரு உறவு இருந்ததில்லை. அனாதை என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு பழகி போனவனுக்கு பெரிய ஆசையெல்லாம் இருந்தது இல்லை. குட்டி ஆசை மட்டுமே. தனக்காக ஒரு குடும்பம், தனக்காக மட்டுமே ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அவன் உறங்கும் பொழுது அவன் பக்கத்தில் அவன் மனைவி, அவன் பிள்ளை இருக்க வேண்டும். முழிக்கும் பொழுது மனைவி முகத்தில் முழிக்க வேண்டும். அவ்வளவுதான் அவன் ஆசை. இதோ இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்றது நடந்துவிட்டது. கல்லூரி காலத்தில் இருவரும் பலமுறை விடிய விடிய உறங்காமல் காதல் மொழி பேசிய நாட்கள் உண்டு. அதை எண்ணி பார்த்தவனுக்கு அவனையும் அறியாமல் சிறு அரும்பு புன்னகை எட்டி பார்த்தது. கண்களை மூடியவன் கண்களில் அந்த அப்பாவி ஆரா முகம் ஞாபகம் வந்தது. அடியே பொண்டாட்டி, தூங்கிட்டியா? இவன் ஹாஸ்டலில் விட்டத்தை பார்த்தபடி படுத்துக்கொண்டு பேசிய நாட்கள் அது. சொல்லுங்க, கேக்குது. அவள் வாய்க்கு கூட வலிக்குமோ என்று அவள் தந்தைக்கு கேட்டுவிடக்கூடாது என்று மறைந்து மறைந்து ரகசியமாக பேசிய நாட்கள் அது. ஏண்டி இப்படி ரகசியமா பேசுற? உன் நைனா பக்கத்துல இருக்காரோ? அந்த பக்கம் காதில் ஹெட்செட் போட்டு போனில் ஆரா முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆமா, அவள் அழகான ஹஸ்கி வாய்ஸில் பேசிக் கொண்டிருந்தாள். அவர்தான் மப்பு போட்டு படுத்திருப்பாரே, அப்புறம் என்னடி? நீ கத்தி பேசினாலும் கத்தி எடுத்து சொருவனாலும் அப்பனுக்கு தெரியாதுடி. அந்த பக்கம் ஆளி சிரித்தான். அதுக்கு என் அப்பாவை கத்தி வச்சு கொல்ல சொல்றீங்களா? அவளிடம் பொய்யான கோபம். 1000 தான் இருந்தாலும் அவர் என் தேவதைய பெத்தவரு.
அது மட்டும் இல்லாம என் வருங்கால மாமனார் வேற. அவரை எப்படி அப்படி சொல்ல வேண்டி பொண்டாட்டி? அதென்ன அடிக்க ஒரு முறை பொண்டாட்டி சொல்ற பழக்கம்? இப்ப நம்ம லவ்வர்ஸ் மட்டும்தான். கல்யாணம் ஆனாதா பொண்டாட்டி. அவளிடம் மீண்டும் பொய்யான கோபம். உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நீ எனக்கு பொண்டாட்டி தான். ஆமா, எதுக்கு திடீர்னு மறைஞ்சு போயிட்ட? இல்லையே, இங்கதான் இருக்க ஆனா வானத்துல உன்னை காணமே. அழகா பிரகாசமா மின்னிட்டே இருப்பியே. என்று இருவரும் காதல் மொழி பேசிய நாட்களை நினைக்கும் பொழுது அவன் இதழில் ஒரு சிறு புன்னகை கேற்று அமைதியான உறக்கத்தில் இருந்த ஆராவையும் அஞ்சலியையும் பார்த்த வண்ணமே மெல்ல மெல்ல தன்னையும் அறியாமல் உறங்கி போனான் ஆழி. அவன் உறங்கும் வரை உறங்குவது போல நடித்து கொண்டிருந்த ஆராவின் பார்வை இப்பொழுது ஆழியின் பக்கம் சென்றது. வெறும் தரையில் போர்வை கூட இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தான். ஏசி வேறு ஓடிக்கொண்டிருந்தது. இந்த இடத்தில் அவள் இரக்கம் கொண்டு ஏசியை குறைத்திருக்க வேண்டும். இல்லை, அவனுக்கு போர்வை எடுத்து போர்த்தி விட்டிருக்க வேண்டும். அப்படிதான் அனைவரும் எதிர்பார்த்து இருப்பார்கள். அட, அதானப்பா உலக வழக்கம். ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? குழந்தையை உறக்கம் கலைந்து விடாத வண்ணம் ஓரமாய் படுக்க வைத்தவள் மெல்ல சத்தமில்லாமல் ஆழி அருகே இறங்கி நின்றவள் அவன் முகத்தை உற்று பார்த்தாள். பல வருடங்களுக்கு பிறகு இத்தனை நெருக்கத்தில் பார்க்கிறாள். அப்படியேதான் இருந்தான். அவனிடத்தில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அப்பொழுதிருந்த கோபம் இப்பொழுது சுத்தமாகவே மறைந்து போயிருந்தது. அவன் மாறியிருக்கலாம், மறந்திருக்கலாம். ஆனால் அவள் மறக்க முடியுமா என்ன? மறக்கும்படியே அவளுக்கு வழியை கொடுத்திருக்கிறார்கள் இருவரும். எத்தனை நாள், எத்தனை மாதம் அந்த அரக்கனிடம் படாத வேதனைப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்து இருப்பாள். அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா? வழியை அனுபவித்தவர்கள் அத்தனை எளிதில் மறக்க முடியுமா? இல்லை, மன்னிக்கத்தான் முடியுமா? பார்த்தாள், பார்த்து கொண்டே இருந்தாள். ஏதாவது செய்யென்று அவள் மூளைக்குள் வண்டாய் ஒரு சத்தம். சுற்றி பார்த்தாள். ஏசி நார்மலாய் ஓடிக்கொண்டிருந்தது. அதை இன்னும் அதிகமாய் குளிரும்படி செட் பண்ணி வைத்தவள் போர்வை எடுத்து மறைத்து வைத்தாள். பாவம், ஏற்கனவே வெறும் தரையில் படுத்திருந்தவனுக்கு இப்பொழுது பயங்கரமாய் குளிர் எடுத்தது. போர்வையும் இல்லை. அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் குளிர் தாங்க முடியாமல் அதை செய்ய வேண்டிய நிலை. அவ பண்ண வேலை அவளுக்கு எதிராவே மாறி போயிருச்சு. அத்தியாயம் 83. அந்த சூரிய பகவான் யாருக்கும் காத்திருக்காமல் சூரிய ஒளியை பரப்பிக் கொண்டிருக்க தன் மீது கனம் கூடி போனதை உணர்ந்தபடியே மெல்ல கண் திறந்த ஆரா அதிர்ந்தே போனாள். அந்த படவா ரஸ்குல் ஆழி அவளை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான். போர்வை இல்லாமல் அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பான் என்று அவள் எண்ணி இருக்க, அவனோ அவளின் சேலை இழுத்து பொத்தி கொண்டு அவளை அணைத்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் பாட்டுக்கு கீழே தான் தூங்கிட்டு இருந்தான். சும்மா இருந்தவனுக்கு ரூட் போட்டு கொடுத்ததே அவதான். ஹே பொறுக்கி என்று கத்த வந்தவள் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையைக் கண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக எழுந்து சென்றாள். அஞ்சலி எழுந்து விட்டால் பின் உறங்க வைப்பது கஷ்டம் என்பதால் பல்லை கடித்தபடி குளிக்க சென்றாள். ஆரா குளித்து முடித்து வரும் நேரமும் ஆழி கொட்டாவி விட்டபடி எழவும் சரியாக இருந்தது. ஆகாய வண்ணத்தில் ரோஜா பூவை தூவி விட்டது போல காட்டன் சேலை கட்டியிருந்தாள். தலைக்கு குளித்து தலையை டவல் கொண்டு கொண்டை போட்டு இருந்தாள். அதையும் தாண்டி அடங்க மறுத்து சில முடிக்கற்றைகள் அவள் முகத்தை அலங்கரித்து கொண்டிருக்க கழுத்தில் மஞ்சள் தாலி மின்னிக் கொண்டிருந்தது. அடித்து தூக்கும் ஆழகால விஷம் இவளோ என்று கவிதை ஈட்ட வைத்து விடுவாள் போலும். கண்ணுமைக்காமல் அப்பட்டமாக அவளை சைட்டடித்து கொண்டிருந்தவன் மீது வந்து விழுந்தது அவள் தலையில் கட்டி இருந்த டவல். அதையும் லாவகரமாய் பிடித்தவன் முகத்தோடு சேர்த்து அணைத்தான். இங்க வா. அவள் சத்தமில்லாமல் அழைத்தாள். அவனுக்கோ ஆர்வம். நொடியில் அவன் மானம் கேட்ட மனம் எங்கோ எல்லாம் சென்று வந்தது. பயப்பிள்ளைக்கு ஆசை பாருங்க. என்னாரா? ஆர்வம் பொங்க அருகே சென்றவனின் கையை பிடித்து அவன் முதுகுக்கு பின்னே வளைத்திருந்தாள் அந்த வசியக்காரி. அந்த பூமேனியாளின் கைப்பட்டு கசங்கி விடுவானா என்ன? ஆனால் நடித்தான். வலிப்பது போல அப்பட்டமாய் நடித்தான். ஏண்டி? எதுக்கு மேல வந்து படுத்த? ஆசையில தான். மனதோடு எண்ணிக்கொண்டவன் குளிர் தாங்கலடி என்றான். அதுக்கு? அதான் உன் சேலை முந்தானே எடுத்து போத்திக்கிட்ட. இவள் பல்லை கடித்தாள். தாலி கட்டினா நம்ம புருஷ பொண்டாட்டின்னு அர்த்தம் இல்ல. ஆனா அதுக்கு அதான அர்த்தம். பச்சை பிள்ளை போல பம்மிக்கொண்டே சொன்னான். நீ பண்ண எதையும் நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அவள் கண்களில் அத்தனை வலி. அவள் வலி அவனை தாக்கியது. இந்த கல்யாணம் வெறும் வேலி. இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னை என் பொண்ணை நெருங்க முயற்சி பண்ணாத. உன்னை ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்துவேன் மட்டும் கற்பனை பண்ணாத. அது ஒரு நாளும் நடக்காது. உன்னை எப்பவுமே எங்க வாழ்க்கைக்குள்ள வரவே விட மாட்டோம். என் பொண்ணுகிட்ட நெருங்கி அவ மனசுல ஆசையை வளர்க்காத.
அப்புறம் என்ன விட்டுட்டு போன மாதிரி என் பொண்ணையும் விட்டுட்டு போனா அவ தாங்க மாட்டா. உனக்கு தான் நம்பினவங்கள விட்டுட்டு போறதோடு புதுசில்லையே. அதனால விலகியேறு. சும்மா சும்மா உரசுற மாதிரி வர்றது எனக்கு பிடிக்கல. உன்னை கொன்னுடுவேன். அவள் மிரட்டிவிட்டு செல்வதையும் அந்த பாழாய் போன மனம் ரசித்து தொலைத்தது. உனக்கு வலிய கொடுத்த நானே அதை சரி பண்ணுவேண்டி என்று தலையை சிலுப்பிக் கொண்டவன் அங்கு கியூட்டாய் உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலியைக் கண்டு பெருமூச்சு விட்டான். கியூட்ரி செல்லோனி என்று 2 கையையும் மடக்கி நெட்டி முறித்தான் அவளுக்கு. இங்கு அனல் சசியின் குடும்பத்தை அந்த ஊரின் எல்லைக்குள் தங்க வைத்து பக்கத்திலே கிஷோரையும் தங்க வைத்தான். முதலில் மகேஷ் இதற்கு ஒத்துக்கொள்ள மறுத்தாலும் அவள் அன்னை மற்றும் தங்கை பாதுகாப்பு கருதி ஒத்துக்கொண்டாள். இதில் பிரச்சனை என்னவெனில் கிஷோருக்கும் மகேஷுக்கும் 7.5 சனி போல ஒத்துப்போகவே இல்லை. எலியும் பூனையுமாக முட்டிக்கொண்டார்கள். எதற்கு அவனை கண்டாலே அவள் எரிந்து விழுகிறாள் என்று தெரியவில்லை. மகேஷ் மொட்டை மாடியில் வத்தல் காய போட்டு வர கையில் பக்கெட்டுடன் மாடிப்படி ஏறினான் கிஷோர். அவனை கண்டாலே இந்தியா பாகிஸ்தான் போல முட்டிக்கொள்கிறார்கள். இதழை அங்குமிங்கும் வளைத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனும் அவளுக்கு சளைத்தவனா என்ன? அதே திமிர் அதே முறைப்புடன் அவளை கடந்து சென்று துணிகளை பிழிந்து காய போட்டான். இவளுக்கு நம்ம கூட என்னதான் பிரச்சனை? எதுக்கு எதிரி நாடு மாதிரி இப்படி முறைச்சு முறைச்சு பாக்குறா? அதுதான் அவனுக்கு புரியவில்லை. அவள் எதற்கு முறைத்து பார்க்கிறாள் என்று புரியாமலே அந்த துணியை காய போட்டவன் கீழே இருந்த வத்தலை கவனிக்காமல் அதிலே மிதித்து சக்கையாக்கி விட்டான். கீழே வந்த மகேஷ், அட பாத்திரத்தை மேலே வச்சுட்டு வந்துட்டோம் என வந்த வேகத்தில் அந்த பாத்திரத்தை எடுக்க மாடிக்கு சென்றவள் அங்கே அவள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வேர்க்க விறுவிறுக்க காய வைத்த வத்தலை அவன் 10 பைசா செலவே இல்லாமல் மிதித்து நசுக்கிக் கொண்டிருந்தான். வந்ததே அவளுக்கு கோபம். யோ! சற்று மரியாதையில்லாமல் உச்சக்கட்ட கோபத்தில் கத்தியவளைக் கண்டு வேறு நினைவில் இருந்த கிஷோர் படார் என்று திரும்பி பார்த்தான். யார கூப்பிட்ட என்று அவன் சுற்றி முற்றி பார்க்க, யோ ஒன்னதாயா மீ என்று அவன் ஒற்றை விரலை அவன் பக்கமாய் நீட்டி கேட்டான். ஆமாயா டோமரு. அவள் சீறிக்கொண்டு வந்தாள். வாட் டோமரா? ஏய் என்ன? என்னையா என்ன? அவள் சிறிதும் பயம் இல்லாமல் எகிரிக் கொண்டு செல்ல அவன்தான் பின் நகர்ந்து நிற்க வேண்டியதாக இருந்தது. கண்ணு தெரியுமா இல்ல நொல்ல கண்ணா? களைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டை போட்டாள். வாட் நொல்ல கண்ணா? என் கண்ணை பார்த்தா நொல்ல கண்ணு மாதிரியா தெரியுது? 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளவரை கூட கரெக்டா கண்டுபிடிப்பங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு என் வத்தல மிதிச்சு சாணியாக்கி வச்சிருக்க? அப்பொழுதுதான் கிஷோரும் அதை கவனித்தான். நிஜமாகவே அவன் அதை கவனிக்கவில்லை. ஓ சாரி என்று பட்டென்று விலகி நின்றவனுக்கு அவள் சொன்ன சாணி என்ற வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆமா சாணினா என்ன? நல்ல வாயில வருது. எவ்ளோ கஷ்டப்பட்டு போட்ட தெரியுமா? தெரியாம பண்ணிட்டேன். வேணும்னா அதுக்கு பே பண்றேன் என்று அவன் பர்ஸை எடுத்தான். என்னது பே பண்ணுவியா? பணம் வச்சு என்ன வேணாலும் பண்ணுவியா? கொஞ்சம் பொறுமையாதான் பேசு. இப்போ உனக்கு என்னதான் பண்ணணும்? நீயே வத்தல் அரைச்சு காய போடணும். வாட்? அவன் கடையோர இதழில் நக்கல் புன்னகை கீற்று. என்ன வாத்து கோழின்னு தப்பிக்க பாக்குறியா? மரியாதை வந்து வத்தல் போடு. ஏய் என்ன கொஞ்சம் பம்மி பேசுனா பால் டப்பா நினைச்சியா என்ன? நான் யாருன்னு தெரியுமா? அடிச்சுட போறான். கம்முன்னு ஓடிரு. அவன் சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைத்திருக்க மாட்டான். அவன் சட்டையை பிடித்து விட்டால் அந்த சண்டைக்காரி. இதுவரை எந்த பெண்ணும் அவனிடம் இவ்வளவு தைரியமாகவும் பயம் இல்லாமலும் பேசியது இல்லை. அதுவும் நேருக்கு நேர் சட்டையை பிடித்ததும் இல்லை. அவள் தைரியம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. என்னையா கிராமத்துக்காரி மிரட்டினா பயந்து போவா நினைச்சியா? இப்ப மட்டும் நீ வத்தல் போடலன்னு வை. ஒரு மிரட்டும் பார்வை பார்த்தாள். என்ன பண்ணுவ? அவனிடத்தில் ஒரு தடுமாற்றம். நேருக்கு நேர் கண்ணை பார்த்து மிரட்டி பேசுபவளை என்ன செய்ய முடியும்? இதுவரை அவனிடம் எந்த பெண்ணும் இத்தனை தைரியமாக பேசியதும் இல்லை. அதற்கு அவன் இடம் கொடுத்ததும் இல்லை. அவளுக்கு பயம் இல்லை. அவள் கண்களில் கொஞ்சம் கூட பயமில்லை. மிரட்டி பார்க்கிறாள். ஹா, உன் டவுசர் மாடியில தானே காயும். பூரான் எடுத்து உள்ள விட்டுருவா பாத்துக்க. அலட்டி கொள்ளாமல் சொன்னவளைக் கண்டு அதிர்வது அவன் முறையானது. என்ன? உண்மையில் பயந்து விட்டான். அவள் செய்தாலும் செய்வாள். பண்ணுவன். என் கைய பிடிச்சு இழுத்தவ அன்றாயர்ல தேலையை விட்டுருக்க. உனக்கு பூரா விட மாட்டேனா என்ன? அந்த குண்டு கண்களை உருட்டி உருட்டி பேசிக் கொண்டிருந்தாள். அவனுக்கு அவள் புதிதாக தெரிந்தாள். அத்தாடி! அவன் மாரில் கை வைத்தான். அதற்கு மேலும் மடம் பிடிக்க அவன் என்ன முட்டாளா? ஏதோ அவனை அவள் சொல்ல சொல்ல கஞ்சியை காய்ச்சி முதுகு வலிக்க மாவாட்டும் கல்லில் போட்டு அரைத்து கொளுத்தும் வெயிலில் காய போட்டான். அதுவரை பக்கத்தில்தான் அவன் நிழலை போல நின்று கொண்டிருந்தாள் அந்த வீம்புக்காரி.
கஷ்டப்பட்டு சன்ஸ்கிரீன் போட்டு பாதுகாத்த முத்து கலரும் ஒரே நாளில் கரிசட்டி போல மாறி போனது. உனக்கு இருக்குடி ஒரு நாள். மனதோடு முணங்கிக் கொண்டவனுக்கு ஏன் அந்த பிள்ளை பூச்சியிடம் பயந்து போகிறோம் என்று புரியவில்லை.